இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அருமையான இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இதிலே யோவாப் தன்னுடைய சகோதரனாகிய அபிசாயை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே 2 ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறார்கள். ஒன்று சீரியர், இன்னொன்று அம்மோன் புத்திரர். அப்போ அந்த யோவாப் சொல்லுகிறார், சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரருடைய கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சகோதரன் கையிலேயும் ஒரு படையை ஒப்பு கொடுத்து அவரும் தன்னுடைய கையிலே ஒரு படையை வைத்திருக்கிறார். யுத்தம் பயங்கரமாக நடக்கிறது. சீரியரும் அம்மோன் புத்திரரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய சகோதரனை பார்த்து அவர் யோவாப் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தைரியமாயிரு, நீ பயப்படாத, தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்துக்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி நமக்கு செய்யட்டும். நாம செய்ய வேண்டிய யுத்தத்தை நாம பண்ணுவோம். கர்த்தர் அவருடைய பார்வைக்கு எது நலமோ அதுபடி அவர் நடத்துவார். ஒரு அருமையான வசனத்தை நாம பார்க்கிறோம். நாமும் கூட அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அநேக பிரயாசங்களை எடுக்கிறோம். பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, நமக்காக எவ்வளவோ முயற்சிகளை எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை நாம செய்கிறோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை நமக்கு அவர் செய்வார். சில காரியங்களிலே சோர்ந்து போகலாம். எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேனே, எல்லாம் தடைபடுகிறதே, கர்ப்பத்தின் கனிக்காக நான் எத்தனையோ வருடங்கள் காத்திருக்கிறேனே, என் வாழ்க்கையில இந்த நன்மை தடைபட்டு கொண்டே இருக்கிறதே, நான் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லையே, ஒரு திருமண காரியம் வாய்க்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை நமக்கு செய்வார். ஆம், நாம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். ஜெபிப்பதிலும், தேவனை தேடுவதிலும், துதிப்பதிலும் நாம செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே தமது பார்வைக்கு நலமானதை, நன்மையானதை, நமக்கு ஏற்றதை ஆண்டவர் செய்வார். நாம் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையாக நலமானதை கர்த்தர் தருவார். அதான் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். எது நமக்கு நன்மை, எது நமக்கு தேவை, எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நன்மையானபடி, நலமானபடி ஆண்டவர் நமக்கு தருவார். அயர்லாந்தை சேர்ந்த அந்த ஏமி கார்மிக்கேல் அம்மையார், அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே அவர்களுடைய அயர்லாந்து தேசத்துல இருக்கிற பொழுது அவர்கள் கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அவர்களுடைய கண்கள் அவங்க நாட்டு மக்களுடைய கண்களை போல நீல நிறத்துல இல்லாம வெள்ளையாக இருப்பதை பார்த்து மிகவும் வருத்தப்படுவார்களாம். ஏன் கண்ணு மாத்திரம் ஏன் இப்படி இருக்கு, என்னுடைய நாட்டு மக்களை போல என்னுடைய கண்கள் நீல நிறத்துல இல்லையே என்று சொல்லி அவர்கள் சிறு வயதிலேயே ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்ததுனால அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். ஒரு நாள் உபவாசத்தோடு அவர்கள் ஜெபித்தார்களாம். ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உபவாசித்து ஜெபித்து விட்டு கண்ணாடியை போய் பார்க்கிற பொழுது அவர்கள் கண்ணில் எந்த மாற்றமும் இல்லையாம், அதே போலதான் இருந்ததாம். மிகவும் சோர்ந்து போனார்களாம். ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஏன் என் கண்ணு மாறலன்னு சொல்லி கேட்டார்களாம். அவர்களுக்கு கிடைத்த பதில், நீ இதை வேண்டாம் மகளே, நீ இதை விட்டு விடு என்று சொல்லி ஆண்டவர் பேசினாராம். அதன் பிறகு அவர்கள் அதை பற்றி கவலைப்படல, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. நாட்கள் சென்றபோது அவர்கள் ஊழியத்தின் நிமித்தமாக இலங்கை, ஜப்பான் மற்றும் இந்திய தேசத்திற்கு கடந்து வந்த பொழுது அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே வந்து நம்முடைய மக்களை பார்க்கிற பொழுது மிகுந்த ஆச்சரியப்பட்டார்களாம். அவர்களுடைய கண்கள் நம்முடைய நாட்டு மக்களுடைய கண்களை போல இருந்ததை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்களாம். அவர்கள் என்றோ ஜெபித்த ஒரு ஜெபம், அந்த ஜெபம் ஒருவேளை அந்த கண்கள் மாறவில்லை, அது கேட்கப்படவில்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பின்னாட்கள்ல அவர்களும் நம்ம இந்திய மக்களோடு ஒன்றாகுவதற்காக அந்த கண்கள் அவர்களுக்கு வெள்ளையாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, அதை விட்டு விட்டார்கள். ஆனால் ஒரு காலத்திலே ஏன் அவ்வாறு நடந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நமக்கும் கூட பின் நாட்களிலே ஆண்டவர் சொல்லுவார் சீஷர்களை பார்த்து, இப்பொழுது நீ அறியாய், இனிமேலும் நீ அறிவாய், இனிமேல் நீ அறிவாய்.
ஒருவேளை ஏன் இந்த காரியங்கள் இப்பொழுது இதெல்லாம் நடக்குது, ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிறது, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம குடும்பத்துல நடக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அது பின்னால ஆண்டவர் அதை ஏன் எதற்கு என்று சொல்லி ஒரு நாள் அதை வெளிப்படுத்துவார். நாம் சோர்ந்து போகாமல் நம்முடைய ஜெபத்தை, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, ஆண்டவருக்காக செய்கின்ற காரியங்களை தொடர்ந்து செய்கிற பொழுது அவர் தமது பார்வைக்கு நலமானபடி, நன்மையானபடி நமக்கு நடத்தி தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு மக்களோடும் ஆண்டவர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. சோர்ந்து போயிருக்கிற மக்கள், பலவீனமா இருக்கிற மக்கள், ஏன் எதற்கு என்று கேட்கிற மக்கள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மனதிலே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, நீர் கர்த்தர், உம்முடைய பார்வைக்கு எது நலம் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் உமக்கு தெரியும் நலமானதை, நன்மையானதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.